கும்பாபிஷேகம் பண்றது எல்லாரும் பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது. 6 கையால அந்த தண்ணி ஊத்திக்கிறக்க அந்த பகவதியாத்தால பட்டுத்தளச்சின்னு நினைக்கிறாங்களோ அவி கையால தான் கும்பாபிஷேகம் பண்ண முடியும். கோடி கோடியா சொத்து இருக்கிறவங்க கும்பாபிஷேகம் பண்ணலாம்னா பண்ண மாட்டேன். ஊருக்கே பெரிய கோடீஸ்வரர் 500 கோடியில எனக்கு கரூருக்குள்ள பங்களாவும் இருக்குது, நான் பண்ணுவேனாலும் பண்ண மாட்டேன். இல்ல நான் தான் இந்த நாட்டுக்கு அரச நான் பண்ணல அப்படின்னு கேட்டாலும் பண்ண முடியாது. 6 கையால அந்த தண்ணி வாங்கி ஊத்திக்கிறக்கு அந்த ஆத்தா பகவதி பிரியப்படுறாளோ அவங்க தான் கும்பாபிஷேகம் பண்ண முடியும். இந்த தலைமுறையில இந்த துவர்வாளத்துல எங்க ஆத்தா பகவதி இருந்து வரம் கொடுக்க அவள் அருளால் அவள் தாள் பணிந்து நடுவர் அவர்களே, நீங்க நல்லவரு வல்லவரு நாளும் தெரிஞ்சவரு, நாம இங்க வாரதுக்கு காரணம் எங்க மாப்பிள்ளை சதீஷ்னு சொன்னேன். அங்க ராசேந்திர மாமன் பேசும்போதெல்லாம் சொன்னார், நல்ல டீமா கூட்டிட்டு வா, நல்ல டீமா கூட்டிட்டு வா. நான் இங்க மேடையில் கூட சொன்னேன், ஆறாலும் பேர் சொல்லணுமா, 6 பேர் வேண்டாம் கண்ணு, ஊர் கொத்துக்காரர் பொதுமக்கள் சொல்லி எங்களுக்குள்ள ஏற்றத்தாழ் இல்லைன்னு சொன்ன அப்பேற்பட்ட தோர்வாளத்து மக்களுக்கு எங்க தோட்டத்திலிருந்து பொறிச்சிட்டு வந்த பருத்தி பூ பாதத்துல வைக்கிறது சந்தோஷப்படுறேன். ஏயா இத்தனை பூரு கையில பருத்தி பூ கொண்டு வந்து போடுற? நீங்க கேட்கலாம், வாசம் கொடுக்குற பூ 1000 பூ இருக்குது. அட பைத்தியாரா, அட பருத்தி பூ வாசமா இருக்குது நீங்க கேட்கலாம். நடுவரவர்களே, ஏன் தெரியுமா மத்த பூ காட்டிலி பருத்தி பூ வசந்ததுன்னு சொல்றேன். இந்த கரூர் மண்ணே டெக்ஸ்டைலுக்கு பேர் போனதுங்க. மத்த பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதோட வாடி போகுங்க. ஆனா இந்த பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாயி நூலாயி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. இங்க வாழக்கூடிய எங்க மாமச்சாங்கூட்டம் எல்லாம் ஆவியவி உழைப்புல வாழக்கூடிய இந்த துவர்வாளத்து மக்களுக்கு நான் பருத்தி பூவை பாதத்துல வைக்கிறது சந்தோஷப்படுறேன். சிறப்பியா நடுவர் அவர்களே, நல்லவரு வல்லவரு நாளும் தெரிஞ்சவரு தேவகோட்டை மகாராசன்னா யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேருன்னு சொல்லி உங்களை கொண்டாந்துகள் நடுவால உட்கார வச்சாங்களே, இந்த சனத்துக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணலாமா? என்னையா துரோகம் பண்ண? வேற ரூம் போட்டு கொடுத்து வந்ததை சோறு புடலங்கா பொரியல். தமிழ்நாட்டுல கும்பாபிஷேகத்துல புடலங்கா போட்ட மொத மவராசமோடு தூரவாளத்துக்காரர் இன்னைக்கு காய் விற்கிற வேலைக்கு புடலங்காய இந்த கள்ளப்பருப்போட வாங்கி வாங்கி தின்னையே, உனக்கு மனசாட்சி இருக்குதா? என்னடா நல்லா சாம்பார் நெய்யூத்தி வலிச்சு வலிச்சு முழங்கை வரைக்கும் நக்கி தின்னீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா? இருந்தா உன்னோட சேருவனா? இந்த தக்காளி பழம் விற்கிற வேலைக்கு தக்காளி ரசம் வச்சு ஊத்துனாங்களே தாய் மாறுவோம், அவி முகத்தெல்லாம் பாருங்க நடுவர் அவர்களே. இந்த அப்பாவி சனத்துக்கு ஒரு துரோகம் பண்றதுக்கு உங்க மனசாட்சி இடம் கொடுக்கும்? என்னையா துரோகம் பண்ண? ஐயோ, நீங்க பண்ண பாவத்தை போக்கும். அந்த காசி போனா தொலையுமா, அந்த ராமேஸ்வரம் போனா போகுமா, இல்ல பட்டமரத்தான் கோயில் போய் சீட்டு எழுதி கட்டுனா தொலையுமா, அந்த பசுபதீஸ்வரன் கோயில படிக்கட்டுல தீவமேத்துனா போகுமா? இப்படி பண்ணலாமா? காசு வாங்க விட மாட்டான் போல இருக்கு, ஏதோ கோர்த்து விடுறானே. ஏன் நடுவரவர்களே, நாளைக்கு எல்லாரும் மாமச்சான் கூட்டம், ஏண்டா மானகட்ட மாப்பிள்ளை தூரம் கொடுத்து நாய் உடை கொண்டாந்து மேடை ஏற்றி இப்படி விட்டா இப்படி பண்ணி போட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்டேன்ற மனசு தாங்குமா? நாளைக்கு எப்படி நான் இது முகத்துல முழிப்பேன், 4 பேர் என்னும் பார்த்து இப்படி பண்ணிட்டு என்னையா பண்ணேன்? அப்ப என்ன பண்ணமுன்னு தெரியாமதான் வெள்ளையும் சொல்லியுமா உட்கார்ந்து இருக்கிறீங்க? என்னையா பண்ணேன்? நீங்க ஒண்ணுமே பண்ணலையா? லேதுக்காரு. ஏன் நடுவரவர்களே, தோரவாளத்துல பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொல்லித்தான புக்கு பண்ணாங்க. ஆமா, நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியக்காரிகளை கூட்டிட்டு வந்திருக்கு. ஏய், யாரியா பைத்தியம்? இது பைத்தியமா அது பைத்தியமா? 2 சேலை கட்டி இருக்கு. ஊரகத்துல 6 சேலை கட்டல, இவளுக்கு 2 தான் அதிசயமா கட்டிக்கிட்டாலும் பாத்துக்கோங்க. 2க்கு கல்யாணம் ஆயிடுச்சியா? ஆமா, 6 கண்ணால மூஞ்சாங்கி மூஞ்சுக்கிறாங்க. ஏய், 2க்கு புள்ள இருக்கியா? ஏவ உள்ள பத்தை பத்துக்கிறா. ஏய், 2 இருமா இருமா. கோச்சுக்கிட்டு போறியா? கோச்சுட்டு போறது பெருசு இல்லம்மா. எவ்வளவு கோச்சுட்டு போறது பெருசு இல்ல. கோச்சுட்டு போற எவ்வளவு தண்ணி பாட்டில தூக்கிட்டு போவாள. உன் புத்தி சீப்பட்ட புத்தி. அப்பம் புத்தி தப்பாம இருக்குது. இப்ப மைக் செட்டுக்காரருக்கு முன்னாடியே மைக்க தூக்குறியே, பேசா விட போறேன் வை. அவன் சொல்றான்னு கேக்குறிய, குடி கெடுத்துவேன். அவன் சொல்றான் மைக்கை எடுத்துக்கம்மான்னு. இன்னுமே கண்டிச்சு வைக்கிறம்மா. உட்காருமா, உட்காரு 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 உட்காரு. இவ்வளவு காலி பண்றதுக்கு பிளான் பண்றியா? அது சரி. இது 2ம் பைத்தியம் ஐயா. ஆமா, கோ
இது எனக்கு 10 வருஷமா தெரியும். எனக்கு 13 வருஷமா தெரியும். 12 வருஷமா தெரியும். 19 வருஷமா தெரியும். ஏய் 2 பேருக்கும் குழந்தை இருக்கியா? நடுவர் அவர்களை குழந்தை பெத்து வைத்தியமுங்க. இது 2 படிச்சிருக்கியா? நடுவர் அவர்களை படிச்சு வைத்தியமுங்க. 2 பைத்தியம் கிடையாது. அப்புறம் யாருங்க? எனக்கு நல்லா தெரியும். இது 2மே லூசு. ஒன்னு அரை லூசு, ஒன்னு முழு லூசு. இந்தா முக்கால் லூசு. என்னமோ குடும்பத்துல சந்தோஷத்தையுமா இருக்கிறது பொண்டாட்டியாம. பொண்டாட்டி நல்லா இருந்து எங்க 2 பேருக்கு இங்க என்ன வேலைங்கிற? அல்ல ஊடோட வாசனோட பொண்டு பிள்ளைங்க இருப்போம்ல. நடுவரவர்களை வீட்டுக்குள்ள போனாலே புடுங்குறாளுங்க. உப்பு இல்லையே, அரிசி இல்லையே, பருப்பு இல்லையே, தக்காளி இல்லையே, வெங்காயம் இல்லையே, மிளகாய் இல்லையே. அந்த காலத்துல நாங்க என்ன வாரமான சந்தை போனோமா? என்னை பெத்ததா இங்க காட்டுக்குள்ள 2 கோழிப்பழம் பொறிப்பா, 2 குப்பைக்கறி பொறிப்பா, குமட்டக்கறி பொறிச்சு ரக்கரி கடைச்சு சோத்தாக்கி வைப்பா. அவரைக்காய் வளர்ந்துருக்கு அள்ளி கிள்ளி போட்டு வறுத்து வச்சு ரசத்தை பச்சை புளி ரசத்தை வச்சு வைப்பா. அப்படி இருக்குமுங்க. நான் சொன்னேன், அம்மனி ஒரு குடும்பத்துல ஒரு பொம்பளை இல்லையே இல்லையே இல்லைன்னு சொன்னா குடும்பம் விளங்காதுடி. இருக்குது இருக்குது இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்கு சொல்றேன், பொண்டாட்டி உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது இருக்குது, புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியா தான் இருக்குது. நடுவர் அவர்களே 50 ரூபாய் சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுத்தா 30 ரூபாய் செலவு பண்ணி போட்டு 20 ரூபாய் மிச்சம் பிடிச்சு வச்சா அந்த குடும்பத்துல சந்தோஷம் வரும். 50 ரூபாய் சம்பாரிச்சுட்டு வந்தா 80 ரூபாய் செலவு பண்ண அந்த குடும்பத்துல சந்தோஷம் வருமா? இந்த காலத்துல பொண்டாட்டிக்காரி அடங்குறாளுங்கள வீட்டுக்கு. புருஷனுக்கும் அடங்கிறது இல்ல, பெத்த பசங்களுக்கும் அடங்கிறது இல்ல, ஆவி அப்பனுக்கும் அடங்கிறது இல்ல. வாய கேளுக்கு இங்கிருந்து வாங்க பாலத்து வரைக்கும் போவே ஆடு துறந்தா. என் பொண்டாட்டி சொன்ன, மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன வந்துட்டு. நான் சொன்னேன், மாட்டுச்சாணி போட்டு கழுவு சுத்தமா போயிருப்பேன். மாட்டுச்சாணி யாரா முகத்துக்கு போடுவாங்களா ஐயா? ஏங்க கொரோனா காலத்துல இந்த மாட்டுச்சாணி போட்டுத்தான் ஊடு பூரா வலிச்ச எனத்துக்கு. கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு. அப்ப மூஞ்சியில பிம்பிள்ஸ் எதனால வருது? கிருமினால வருது. ஏன்னா மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி, கொரோனா கிருமி வரக்கூடாதுன்னு போட்டோம்ல. அப்ப அந்த மூஞ்சியில கிருமி பிம்பிள்ஸ்னாலதான் வருது. அப்ப அந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினி போடப்படாதா? என்ன அறிவு! தேங்க்யூ. சோறு தான் சாப்பிட்டியா? சூப்பரான சாப்பாடு தயிர். என் பொண்டாட்டி சொன்னா அதெல்லாம் போடப்படாது மாமா, 4500 பணம் கூட நம்ம போய் பேசியல் பண்ணிட்டு வர்றோம். நான் சொன்னேன், பொழைக்கிற குடியானிச்சு வெள்ளாளச்சுக்கு இனத்துக்களை பேசியல். நாம காத்தால் எந்திரிச்சா மாட்டு மூஞ்சியில் முழிச்சு சாணி வலிக்கிற நாய்வோ நீ பேசியல் பண்ணி இன்னொரு புருஷனா கட்ட போறேன்னு கேட்டேன். அதுக்கு அவ சொல்றா, நான் எதுக்கு அலங்காரம் பண்றேன், பாக்குறதுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாமேன்னு கட்டண புருஷு கிட்ட சொல்றாளே. தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்ச போது கண்டவனுக்கு அழகா தெரிஞ்சவன் என்ன பண்ண போறான்? அப்படி கேளு. எம்பட பொண்டாட்டிக்கு எனக்கு அழகா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஊருக்காரனுக்கு பூரா அழகா தெரிஞ்ச விட்டு வர முடியுமா? பட்டிமன்றம் பேச முடியுமா? பாலாவாரம் பண்ண முடியுமா? உழவர் சந்தை போக முடியுமா? மாடு வாங்கி விற்க முடியுமா? காலாந்த கொண்டு போக முடியுமாங்க? மரியாதையோ தோட்டத்தில் இருந்து என்னமோ பேசியல்னு சொன்னாலே அளவு பட்டர் பேசியல். பட்டர் பேசியல்னா என்னடா அது பட்டர் பேசியல்னு பார்த்தா, இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை, அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சில் ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணு. படிப்பை எவ்வளவு செலவுனா 4500 ரூபாய் சொன்னாலக்கா எனக்கு நெஞ்சு வலியே வந்துட்டுதாக்கா. உப்படாமங்கலம் சந்தையில 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டை வாங்கி விட்டா வருஷம் 2 குட்டி போடுமில்லக்கா. ஆமா, நீ சொன்னா நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டேன், குட்டியே போடல. ஏனுங்க? கிடையாடு குட்டி போடாதாம்ல. கேடாயாடு எப்படிங்க குட்டி போடு? பொட்டையாடு தான் போடு. என் பக்கத்து வீட்டுக்காரம்டாடு குட்டி போடுதே, அது பொட்டையாடா இருக்கு போடு. அவன் வீட்டுல கிடாடு இல்லையே, உங்க வீட்டுல கேடாயாடு இருக்குதுல்ல. எத்தனை குட்டி போட்டுருக்குது? நான் பட்டிமன்றம் கிளம்புற நேரம் என் கிடாய அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போட்டுருக்குது? 2 குட்டி போட்டிருக்கு. நாளைக்கு காத்தால போய் நேரா சட்டை எட்டி புடிங்க. அடே பாலா போன நெட்ட காலா, உம் வீட்டுல கெடா இல்ல, எம்பட கெடா சேர்ந்துதே உம்பட கெடா வெள்ளாடு குட்டி போட்டிருக்குது. ஒழுக்க மரியாதையா 2 குட்டியில ஒரு குட்டி பங்கு கேளுங்க. கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டீங்க? அவ சண்டைக்கு வருவான். ஏனத்துக்கு சண்டைக்கு வாரது? இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு கேப்ப. ஏன் சிரிக்கிறாங்க? துவர வளர்த்த மக்கள் எல்லாம் அறிவாளிக்கு சிரிக்கிறாங்க. நாளைக்கு ஆட்டுக்குட்டியே கேப்பாயின்னு சண்டைக்கு வருவான். கேட்பானோ நடுவர் அவர்களை நான் சொன்னேன், மரியாதையா வேலை பாருங்க. என்னை பெத்ததாய் அந்த காலத்துல என்னங்க மேக்கப் போட்டா, மூஞ்சி கழுவா, மஞ்சளை போட்டு குளிப்பா, நெத்தியில குங்குமம் வைப்பா, அள்ளி முடிச்சு கொண்டை போட்டு வந்தா அந்த ஆத்தா மாரியாத்தாலே பகவதி ஆத்தாலே வேற மாதிரி இருக்கு. பொண்டாட்டி சொன்ன புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணும் இல்ல, கேட்டாளா?
நான் பாலை கொண்டு திருப்பூர் போயிட்டு ஊத்திட்டு வரக்கு ஒரு சாமார்த்தி உங்களுக்கு எப்படி கரூர் டவுனு எனக்கு பக்கத்தில் நம்பியூர் டவுனு. இப்போ போயிட்டா அழக்கா மாட்டை வந்து அண்ணாங்கால் போட்டுவிட்டு பையனை மேய்க்க சொல்லி போட்டு நான் பால் ஊற்றி போட்டு வந்து பார்க்குற பையன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன். ஏடா நீ என்னமோ ஸ்பெஷல் கிளாஸ் போக வேணும்னு இது என்னடா மாடு மேய்க்கிற கொம்மை எங்கடான்னு அம்மா பேசியல் பண்ண போயிட்டான்டா. விட்ட மண்டி போறதுக்கே போய் பார்க்கறேன் 4 பொம்பளைக்கு குண்டு குண்டா ராணி ஆட்டமும் கௌதமி ஆட்டமே படுத்திருக்கிறாங்க. இதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியும். எதையாவது உன்னை கிளப்ப வேண்டியானே. ஏங்க நம்ம அடையாளம் தெரியாத அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சுதான் 4 பேர் என்னும்பாங்க. பட்டிமன்ற பேச்சாளர் மானகட்ட மஞ்சுநாத அடுத்த போட்டாட்டி கையை பிடிச்சுழுத்து போட்டங்கிற அவ பேர் எனக்கு வந்துடாதா? அப்படி அவச்சொல்லு கார்த்தி இருக்க வரைக்கும் வராது. அது சரி. நடுவர் அவர்களே 4 பொம்பளை படுத்திருந்தாங்க. நான் மொல்ல கிட்ட போய் அம்மனியோ அப்படிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்கலையே. அங்கதான் அனுமாருக்கு வெண்ண காப்பி சாத்தின மாதிரி சாத்தி படுத்திருக்கிறாளுவலா. அந்த ஓரமா நின்று போன் பேசிட்டு இருந்தா. மொல்ல கிட்ட போய் ஏங்கன்னே பொண்டாட்டி வந்தாலே பார்த்தையானே. அந்த அம்மா என்னன்னு உள்ள 4 பொம்பளைக்கு இருக்கிறாங்க 6 பொண்டாட்டினா. அந்த இளவு தெரிஞ்சத்தை எழுப்பி கூட்டிட்டு போயிருவனே. இப்போ போனவ குடிச்சாவி கொண்டு போயிட்டா. எழுப்புடு கண்ணு வாங்கிட்டு போகணும்னு அந்த அம்மா கேட்டவன கண்ணால மூச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம் ஆச்சு அப்படின்னு. 15 வருஷமா உங்க சம்சாரம் உங்ககிட்ட பொழைக்கிறாங்க, உங்களுக்கு அடையாளம் தெரியலங்கிறீங்க. அந்த அம்மா மேக்கப் போட வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு எப்படி தெரியும். நாங்க 2 பேசிட்டு இருந்தோமாக்கா. கதவு சைஸா திறந்துருந்தோம். இந்த நாய் ஒண்ணு இருக்குமே மூசுன்னு பொம்மரி நாய். அந்த பொம்மரி நாய் அது என்ன பண்ணுச்சு கதவு சந்தில முட்டிட்டு உள்ள போனது. என்னை பெத்த தாய்மார்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க. எங்க அக்கா தங்கச்சிங்க. பாலாடை பார்த்தா நாயகம்னு இருக்குமா? பால் சட்டி பார்த்தாவே நக்கு. பாலாடை கண்டோன்னு இது என்ன பண்ணுச்சு சேர் மேல ஏறி படுத்திருக்கிறவன் மூஞ்சி போய் சொலுக்கு 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 நக்குச்சு. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியல. இவ கேக்குற ஏன் மேடம் 4500 ரூபாய் பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு எடுக்கிறப்ப நீங்க 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்கன்னு கேக்குறாளே. இன்னைக்கு நாய் நக்கறக்கு 4500 ரூபாய் கொப்பம் சம்பாரிச்சு கொடுத்தானா? அப்படி கேளு. நீ வரலங்க கொப்பம் சம்பாரிச்சு கொடுத்தானா? அப்போ குடும்பத்துல பொறுப்பு இருக்கிறது கம்மால பொண்டாட்டியா? யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. தப்பு பண்ணிட்டு போனால என்னை பெத்ததா என்னை விட்டு கொடுத்துருவாளாங்க. ஒண்ணும் இல்லைங்க. டவுசர் பாக்கெட்ல 1,93,500 வச்சிருக்கிறேன். எங்க டவுசர்லதான் மாப்பிள்ள. உலகத்திலே விலை உயர்ந்த டவுசர் 1 டவுசர் தான்டா. திடீர்னு இப்ப திருட வந்தான்னு வச்சுக்க, என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். உன்னைய வெடி வெடி பாடுபட்டு சம்பாரிச்சு காசு கண்டந்துண்டு பிறக்க வச்சுக்கிறேன். சுத்தி 6 வச்சுக்கிறாங்க பூரா மாமச்சான் கூட்டுக்கிறாங்க. மார்கள் வாங்கி விட்டுருவாங்க திருடனே. நடுவர் அவர்களே அந்த 1,93,500 ரூபாய் எடுத்து இந்த மேடையில வைக்கிறேன். சொத்தழிஞ்சாலும் சொல்லழியாத துவர்வாளத்து மக்கள் கொத்துக்காரர் எல்லார்த்தி காவலை வச்சு, எங்க மாப்பிள்ளை சதீஷ் எங்க அக்கா வயிற காவலை வச்சு, யூடியூப்புக்கு இங்க சேனலை காவலை வச்சு இந்த பட்டிமன்ற மேடையிலே 1,93,500 ரூபாய் எடுத்து மேடையில வைக்கிறேன். கௌதமி அவர்களையும் ராணி அவர்களையும் தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 10,000 பணத்துக்கு 10,000 ஜனத்து முன்னால சும்மா கொடுக்குறேன். என்ன பண்ணணும்? அவங்க முதுக அவங்களே திரும்பி பார்க்கணும். அவ்வளவுலாம் வேணாம். ஒரு 5 ரூபாய்க்கு கடலை மிட்டாய் வாங்கித்தா. சரி. இது 2 பேர் முதுகை நான் திரும்பி பாக்குறேன். அதுக்கெல்லாம் அவ புருஷா இருக்கிறேன். அவங்க தான் சொல்லி விட்டது. 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பொம்பளையாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியாது. எனக்கு ஒரு சின்ன என்ன சந்தேகம்? அப்புறம் எவன் பாக்குறதுக்காக இந்த காலத்துல பொண்டாட்டிக்காரி எல்லாம் சாக்கெட்ல கதவு நிலவு சன்னலு ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாங்க. அப்படி கேளு. வேற முந்தானையில கல்லு பதச்சா மிண்டால் எடுத்து பாக்கலாம். வேற கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியில பாக்கலாம். என்னைக்கு இந்த காலத்துல லேடிஸ் எல்லாம் சாக்கெட்ல கல்ல வச்சாங்களோ புருஷனுக்கு பூரா கிட்னியில கல் வந்து அங்க இருந்து இங்க எப்படி வந்துச்சு? மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆயிக்கும் போல இருக்கு. எப்படியும் செலவு இல்லாம இருக்கு. அதை விட ஒரு கொடுமைக்கா என் பொண்டாட்டி சாக்கெட்ல புற கடையில 2 நாடாவை கட்டி தொங்குட்டு 2 குண்டை தொங்குட்டு இருந்தா. எதுக்கடி சாக்கெட்ல நாடா தொங்குதுனே? உனக்கு டவுசர்ல நாடா தொங்குது, எனக்கு சாக்கெட்ல நாடா தொங்குது. அதுக்கு சரியா போச்சுக்கிறாளே. இந்த பொண்டாட்டி கூட பொழைக்கலாமா? மாப்பிள்ள என்னங்க உனக்கு ஒண்ணு தெரியாது. என்னங்க? என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. சரி. டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தேன். அவன் பிரிச்சு பார்த்துட்டு
2100 ரூபா கூலி கேட்குறான்டா. எத்தனை ஜாக்கெட்டு? ஒரே ஜாக்கெட். அடச்சாண்டாளா? ஏன்டா 2100 ரூபாய்ன்னு கேட்டேன். சார் உங்கள் டீச்சர் ஜாக்கெட்டில் ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300. சரி கொடுத்துட்டு வந்துட்டான்டா. தீபாவளிக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. சரி என் பொண்டாட்டி காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள. இப்படியா? ஆமா மாப்பிள்ள. ஏனுங்க? ஜாக்கெட்ல ஜன்னலை பின்னாடி வைக்கணுமாம்ல. எது மாத்திட்டான்டா. அப்புறம் என்ன பண்ணீங்க? ஏன்டா அப்படி பண்ணான்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி ஜன்னல் அங்கேதான் சார் இருக்கணும் அப்படின்னு. மறுநாள் காலையில அதே டைலர் வீட்டுக்கு வர்றான்டா. ஏனுங்க? ஏன்டான்னு கேட்குறேன். சார் மேடத்தை வர சொல்லுங்க சார், ஜன்னலுக்கு கொசுவல் அடிச்சு விட்டு போறேங்கிறானே. இந்த பொண்டாட்டியால குடும்பத்துல சந்தோஷம் வருமா? வருமா? வலைக விரிச்சு வச்சு என்னைக்கு இழுச்சவாய் ஆம்பளை 3 முடிச்சு போடுறமே அன்னையோடைய முடிச்சு போறமே. நடுவரவர்களே என்னது 3 முடிச்சு? நல்ல கல்யாணத்தை நினைச்சு பாடுறா. நம்மளாடா 3 முடிச்சு போட்டோம் இல்லைங்க. தாலி கட்டும்போது நம்ம கொண்டை விட்டோம்டா. எவ்வளவு போட்ட முடிச்சுக்கலாம், நம்ம செருப்படி வாங்கிட்டு கிடக்குறோம். ஆமாங்க. எங்க ஊர் பக்கத்துல நங்கையா முடிச்சுன்னு ஒண்ணு போடுவாங்க. இங்கேயும் போடுவாங்க. புருஷனோட பிறந்தவங்க போடணும். எனக்கெல்லாம் 4 அக்கா, ஆளுக்கு 3 முடிச்சு போட்டு விட்டுருக்குதுடா. நைட்டு போய் பாக்குறேன் மொத்தம் 15 முடிச்சு இருக்குடா. விடிய விடிய முடிச்ச வித்ததாண்டா வேலை. ஊருக்குள்ள முடிச்ச வைக்கன்னு கூப்பிடுறாங்க. நடுவரவர்களே என்னை பெத்த தாய்ங்க பட்டிமன்றம் முடிச்சு என்னாரு ஊடு போனாலும் வண்டி சத்தம் கேட்கதே இல்லையே தடாபுடான்னு எந்திரிச்சு தோசைக்கல் அடுப்பில் வச்சிருவான். வண்டி நிறுத்திட்டு கைய கால கழுவிட்டு போறக்குள்ள ஏஞ்சாமி தோவர வேலையும் பட்டிமன்றம் போனியா? ஏன்டா சோறு போட்டாங்களா? மோ சூப்பரான சாப்பாடு, அன்னதான சோறு. சாமி சாமி 3000 பேருக்கு காக்கிந்தாங்கம்மா. சூப்பரா சாப்பிட்டோம். மதே நீ போய் நீ படிச்சின்னு எந்திரிக்க மாட்ட, பொழுதுக்கு தூக்குவேன். இரு தோசை கொடுத்தார். வாண்டாம் காமன்ற பைத்தியாரா துன்போட்டு போய் பாடுவா. இன்னைக்கு வெள்ளை கோழி மொட்டு வச்சது. ஒரு மூட்டை தோசை போட்டு தாரே. கொக்கா நேத்து ஊர்ல இருந்து பருப்படி கொடுத்துட்டு இருந்தா. மொறு 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 மொறுன்னு ஒரு பொடி தோசை போட்டு தாரேன். நேத்து நெய் காய்ச்சலும் சாமி புதன்கிழமைன்னு ஒரு நெய் தோசை போட்டு தாரேன். நான் சாப்பிட்டு முடி வரைக்கும் என்னை பெத்த தாய் நடுவரவர்களே வேணுமா வேணுமா வேணுமான்னு கேட்டு தோசை விட்டு போட்டாளுங்க. ஆனா இப்போ வீட்டுல ஒருத்தி இருக்காளுங்க, சில் சில் ராணி ஜிலேபி மேனி. யாரு மாப்பிள்ள? என் பொண்டாட்டி தாங்க. சண்டாள பாவியவா ஒரு தோசை தாங்க கல்லில் ஊத்தி இருப்பா. மாமா போதுமா போதுமா? அடி ஒண்ணுதான் ஊத்திக்கிற ஊத்து. மாமா போதுமா மாமா போதுமா மாமா போதுமா போதுமா போதுமாங்கிறாளே. அந்த தோசை தின்ன இந்த கரண்ட் மரத்துல தூக்குப்பாடு தொங்குனேன்னு கேக்குறேன். குடும்பம் மின்னுக்கு வருமாங்க? ஆனா என் பொண்டாட்டி அப்படி இல்லை. தோசை சுடுறதுக்கு நித்த தண்டி தான் ஒரு குண்டை வச்சிருக்கா. இதுல 2 கரண்டி மாவை போட்டு கலக்கிக்கிட்டு என் முன்னாடியே வந்துருவா. மாமா தோசை ஊத்தவா, மாமா தோசை ஊத்தவா, ஊத்திட்டா அத்த தண்டி ஊத்தாப்ப மாதிரியே ஊத்தி கொண்டு வருவா. என்னடி இருக்கிறேன், இட்லிக்கு மாவு பத்தல தான் ஊத்தாப்பமா ஊத்தி விட்டேன்னு சொல்லுவான். குடும்பம் மிண்டுக்கு வருமாங்க. அவ்வை பிராட்டி சொல்லுவா, கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது, அதனினும் கொடிது வறுமையில் நோய் கொடிது, அதனினும் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டி. அவகிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விஷத்தை விட கொடுமைன்னு சொன்னாலையா. ஒருவன் நல்ல சோறு வர்றது துப்புல துப்பு கட்டதுவா பொண்டாட்டி. பேருக்குத்தான் பொண்டாட்டி. கண்ணால மூயாதவனும் மண்டபத்தை பாக்குறேன், கண்ணால மூஞ்சவனும் மண்டபத்தை பாக்குறேன். கண்ணால மூயாதவன் மண்டபத்தை பார்த்து என்ன நினைக்கிற? ஆறாருக்கோ ஆகுதடா, நமக்கு ஒரு சோடி சிக்க மாட்டேங்குது. கண்ணால மூஞ்சவன் என்னத்தை பாக்குற? இந்த மண்டபத்துல வச்சு தானடா என்ற சுதந்திரத்தை பறி கொடுத்தானுவோம். வாரம் போறவனெல்லாம் தின்னு போட்டு போனானடா. இன்னைக்கு நான் கடன் கட்டிட்டு இருக்கிறனே, ஒரு ஆம்பளைய கடங்காரன் ஆக்கி பார்ப்பது பொண்டாட்டிங்க. பெத்த தாயி கழுத்து காதுல இருக்கிற நகனப்ப வித்து கொடுத்து போட்டு வட்டச்சாரனை கட்டிட்டு போசாமி போய் தொழில பண்றான்னு சொல்லி கொடுக்கிறவ பெத்த தாய் நடுவரவ. தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய். நடுவரவர்களே, தாய் இல்லாம இந்த உலகத்துல எந்த ஜீவராசியும் இல்லைங்க. ஆனா பொண்டாட்டி அப்படி இல்லைங்க. நடுவரவர்களே, புருஷன் கூட சண்டை வந்து பொண்டாட்டிமாருக டைவர்ஸ் கேட்டு வாங்கிட்டு போறாங்களா இல்லையா?
எந்த பெத்த தாயாவது உனக்கும் எனக்கும் இல்லைன்னு கையெழுத்து போட்டு போயிருக்காளாங்க வீட்டுட்டு வெளியே. இது வரைக்கும் தாய் 1000 பகை வந்தாலும் தன் பையனை விட்டு கொடுத்துருக்கிறாளாங்க. ஒரு கொலையே செய்தாலும் நம்மை மன்னிக்கின்ற ஒரே நீதிமன்றம் நம்மளை பெற்ற தாய் தானுங்க. 4 பேர் பேசினால வாய மூடல 6 பையனை பத்தி 6ல பேசுறது. அவனுக்கு இறக்கம் சரியில்ல, அவன் நல்ல வந்த எங்கிட்ட பால் குடிச்சு வளர்ந்தவன், அவனை பத்தி அவனால் பேசுனீங்க பிச்சுவா பிச்சு அப்படின்னு நம்மளை விட்டு கொடுக்காத பேசுறவ தாய்ங்க. ஆனா பொண்டாட்டிக்காரி எப்படி இருப்பாளா? திருவாய திறந்தான்னா தஞ்சாவூர் தமிழே வந்து இறங்கு. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல எங்க அம்மாமார்கள்லாம் பொழுதுக்கு பாடுபட்டாங்க. சும்மாவா துவரவாளத்தில் இத்தனை தோட்டக்காடு உருவாச்சு. என்னை பெத்த தாய்மார் சேலை தூக்கி கட்டுனா ஆள்காரி 1 வாட்சி வெட்டுனா குடியானிச்சு 2 வாட்சி களை வெட்டிட்டு போவா. அவளை வெட்டுக்குவா, அவளை பொழுது வந்துட்டு வெட்டுக்குவா, அவளை பருத்தி எடுக்குவா, அவளை கலக்காய் போறீங்குவா, அவளை தட்டாருங்கன்னு கோல் அடிச்சு சம்பாரிச்சு தானுங்க இன்னைக்கு தோட்டங்காடாச்சு. சும்மாச்ச பொண்டாட்டிக்காரி கொண்டாந்து இறக்குனாளா? அத்தனை வம்பாடு பட்டாங்க. ஆனா இந்த காலத்துல பொண்டாட்டிக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? பொழுதா ஒலிக்கு டிவி ஊட்டு எவ்வளவு வெளி வேறதில்ல. 6:30 மணிக்கு ராமாயணம், 7 மணிக்கு சுந்தரி, 7:30 மணிக்கு கயலு, 8 மணிக்கு மருமவோ, 8:30 மணிக்கு 3 முடிச்சு, 9 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 9:30க்கு மல்லி, 10 மணிக்கு வில்லி. எப்பத்தான் நீ அடுப்புல வெப்ப கொல்லி நீ சொல்லி குடும்பம் மின்னுக்கு வருமா? ஏதாவது ஒரு நாடகத்தினாலே ஒருத்தி ஒரு புருஷன் கூட பொழைக்கிறாளா? பொழைக்கிற குடுறாளா? தமிழ்நாட்டிலே மொத்தம் 72 நாடகம் ஓடுதுங்க. எத்தனை நாடகம்? 72 நாடகம்ங்க. அதுல 19 நாடகம் அடுத்த புருஷனை கூட்டிட்டு ஓடுறது, 20 நாடகம் அடுத்தவன் வீட்டுல குடிய கெடுக்கிறது, 22 நாடகம் கொழுந்தியால கரெக்ட் பண்றது, மீதி 23 நாடகம் மாமனா மாமியால கையெழுத்து வாங்கி நடுத்தருவில் விடுறது. ஏதாவது ஒரு நாடகத்தினால் ஒழுக்கத்தை நல்லபடியா காமிக்கிறாங்களா? ஐயா, மொத்த நாடகம் எத்தனை? 72. இங்க கணக்குப்படி 84 வருது. நீ சொன்னது சேனல் புதுசு ஒண்ணு ஆட் பண்ணி இருப்பாங்களா இருக்கு. அது அப்ப ஆடு பண்ண சேனல் உனக்கு எப்படி தெரியும்? நடுவர் அவர்களே, நான் கேட்கறேனுங்க, பொண்டாட்டிக்காரி நல்லா சமைக்கிறாளா? முதல்ல எங்க அம்மா இல்லங்க எனக்கு கேட்டரிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்டா படிச்சா. ஆமா, அதுக்கப்புறம் தான் ஹோட்டல் வச்சாரு. அரிசியும் பாரு பாக்குவாளுங்க. ஒரு படி அரிசி எடுத்து போட்டு காப்படி பருப்பு அவரைக்கொட்டைக்கு ராய்க்கல்ல நெரிச்சு அந்த அவரைக்கொட்டை போட்டு அரிசியும் பாரு பாக்குனா தேங்காய் துண்டு துண்டா அரிஞ்சு போட்டு சின்ன வெங்காயத்தை கோழி மொட்டாட்டு தொளிச்சு போட்டு அந்த மண்ணு சட்டியில ஆக்கி அந்த கஞ்சியோட எடுத்து தட்டத்துல போட்டு எருமத்தயிர் ஊத்தி தின்னா. நடுவர் அவர்களே, 5 ஸ்டார் ஹோட்டல் ஃபுட்டு எங்க அம்மாவோட அரிசியும் பருப்புக்கு உலகத்துல எல்லா அவார்டு கொடுக்கலாமுங்க. இப்ப பொண்டாட்டி இருக்கிறான். என்னமோ உரண்டக்கறி குழம்புன்னு ஒரு குழம்பு வச்சாங்க. என்னலே குழம்புன்னு மாமா ஸ்மால் பால் கிரேவின்னா ஓரளவும் புரியல. எடுத்து வாயில வச்சு வாய்க்கு விளங்கலை, வாபத்துக்கு விளங்கலை, அது பாட்டு போது 3 நாளா பிடிக்கிட்டு. நானும் மாதளங்காய் அரைச்சு குடிச்சு, சப்போட்டாக்காய் அரைச்சு குடிச்சு, பன்னீர் ரொட்டி வாங்கி தின்னு அடைனா அடைச்சு தொலை மாட்டேங்குது கொள்ள வேணாம். அப்புறம் கடைசியில் நம்பி ருக்குமாக்கத்துக்கிட்ட போய் ஊசி போட்டேன். போட்டு வந்து யாரு சொல்லி கொடுத்தாங்க? உங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களா எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்கன்னு. இது ஊட்டூப்பம்மா சொல்லி கொடுத்தான்னா. இவ குழம்பு வச்சாலே விளங்காது, எவ்வளவு வைக்கிறத பத்தி இவ வச்சா விளங்குமா? எங்க எடுன்னு அந்த சேனல் எடுத்து கொடுத்தா. அந்த சேனல் டிஸ்கிரிப்ஷனா அதுல தொடர்புக்குன்னு போன் நம்பர் போட்டு இருந்தது. அடிச்ச போன அவளுக்கு, நீ சமைச்சும் புருஷனை போட்டு கொள்ளு, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, உனக்கு கட்டண பாவத்துக்கு அவன் அனுபவிக்கணும். நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? நான் அடுத்த புருஷன் என்னையே போட்டு கொள்றேன்னு. அவன் என்ன சொன்ன? மரியாதையா போன விட மானம் கட்ட வயலேடா. அவளுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஊருக்கே தெரியுது, அவளுக்கு தெரியாதா? ஏமா திட்டுறீன்னு கீழே என்னடா போட்டிருக்கிற? சமைத்து பாருண்டா சேனல்ல போட்டிருக்கிறேன். உன்னை எவன்டா சாப்பிட்டு பார்க்க சொன்னதுங்கிறாயா? விளக்கு வாங்க இந்த தீபாவளிக்குங்க. ஏக்கா பொதுவா மைசூர் போய் என்ன நேரத்தில் இருக்குமாக்கா? சந்தனப்பிள்ளை நேரத்தில் இருக்கு. கொஞ்சம் மைதாமா கலக்கி காய்ச்சுன்னா நடுவால கரை ஒண்ணு, மேல சந்தனப்பிள்ளை நேரத்தில் இருக்கு. கொண்டாந்து வச்சா கரு கரு கருன்னு இருந்தது. தென்ன பிள்ளை மைசூர் பா, கருப்பட்டி மைசூர் பாவா, இல்ல பீட்ரூட் மைசூர் பாவான்னு. இல்ல மாமா ஆயில் மைசூர் பான்னா. ஆயில் மைசூர் பா இப்படியாடி இருக்கு, அது சாண்டல் கலர்ல இருக்கு முன்னே.
ஆயில் எடுத்துட்டு வர சொன்னும் பையன் எடுத்து வரக்கு நேரமாய் போச்சாதான் வண்டியில் பிடிச்சி வச்சு இன்ஜின் ஆயில் இருந்து அதை எடுத்து ஊற்றி காய்ச்சி வச்சிருக்கிறோம். ஒரு மைசூர் பாக் காய்ச்சி தெரியுதா, ஒரு லட்டு பிடிக்க தெரியுதா? இத்தனையும் நல்லா செஞ்சா அப்புறம் எனத்துக்கு இத்தனை ஹோட்டல் கடை இத்தனை ஸ்வீட் கடை திறந்து வச்சிருக்காங்க. நடுவரவர்களை நான் தெரியாம கேட்கறேங்க, கட்டுன பொண்டாட்டி கை நீட்டி அடிக்கப்படாதோ? உன் சொத்து உன் உரிமை விட்டு சைடுல சாத்து. எனக்கு ஆசைதான், கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு. அவ வாய திறக்கிற திறப்புக்கெல்லாம் தொண்டை கிழிச்சு 90 தையல் போடணும். அந்த அளவுக்கு திறப்பா வாய. அடிக்கலாம்னு ஆசை, அடிக்க முடியாது. அன்னைக்கு சாப்பிடலாம்னு உட்காந்துருந்தேன். மாமா சாப்பிடுங்க, அதுக்கு தான் உட்காந்துக்கிற கொண்டான்னே. கொண்டாந்து ஊத்துனா என்ன பாப்பான்னே, கண்டுபிடிங்கண்ணா. வம்பா சாம்பாரான்னு கேட்டா ரசம்பா, ரசமானு கேட்டா கோழி குழம்பும்பா, கோழி குழம்பான்னு கேட்டா தலைக்கறி குழம்பும்பா. நீ ஏன் சொல்லுன்னு, கோழி குழம்பு வச்சுருக்கிறேன்னா எடுத்து உண்டனாக்கா. ஆத்தா படத்தலைச்சு மேல சத்தியமா சொல்றேன், இந்த மூதேவி உப்பு போட மறந்துட்டா. நானும் தப்பாவும் கேட்கல, ஏன் தங்கம் உப்பு போடப்படாதான்? இது ஒரு கொலை குத்தமா இல்லையே? நீங்க கேட்க மாட்டீங்களா? உங்க சம்சாரத்தை கேட்க மாட்டேன். கேட்க மாட்டீங்களா? நீங்களே போட்டு தின்னுக்குவீங்களா? நல்ல அருமையான ஜோக், உடைக்கிறதுக்கு இல்லாடி இல்ல. ஆமா, என் பிளானே அதான். நான் கேட்டேன் உப்பு போடப்படாத, அதுக்கு என்ன சொல்லணும்? மாமா மறந்துட்டேன், எடுத்துட்டு வரேன், நீங்க எடுத்து போட்டுக்க சொல்லணும்ல. அவ கேட்கறா, ஏன் உப்பு இல்லைன்னா துறைக்கு தொண்டையில இறங்காதோ? நீங்க உழுக்குற உழுக்கு உப்பு போட வேணுமோ? கோவருமா வராதா? வரணும் வரணும். ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் சம்பளம் கணக்கு பெருமைக்காக சொல்லிங்க. உழவர் சந்தையில் வியாபாரம் பண்ற, காய்கறி வாங்கி விற்கிற, மாடு வாங்கி விற்கிற, காளான் பண்ண வச்சிருக்கிற, நெய் வாங்கி விற்கிற, பட்டிமன்றம் பேசுறேன், வெடி வெடி சம்பாரிச்சு கொடுக்கறேன்னு தின்னு போட்டு ஈரோட்டு ஈத்தருமையாட்டு பிறந்துட்டு கிடக்கிறவா இந்த வார்த்தை கேட்ட கோபம் வருமா? வரணும். வந்தது வந்ததக்கா. அடிச்சா பல்ல ராவி போடணும்னு மனசுக்குள்ள கோபம். அடிக்க முடியுமா? முடியாது. ஆசை அளவோட ஆட்டுவாள் தலைவோட. நான் என்னன்னு கேட்டேன், உனக்கு குழம்பு வைக்க தெரியல, ஒண்ணு உங்க அம்மா இருக்கிற எங்க அம்மா இருக்கிறா, கேட்டு வைக்கப்படாதா? அதுக்கு அவன் என்ன சொல்லணும்? ஏ உப்பு வேணும் எட்டு வந்து வரேன், உனக்கு எதுக்கு எங்க அம்மால பேசுறேன்னு கேட்கணும். கேட்கப்படாது, கேட்கணும். அதுக்கு என்ன வார்த்தை கேட்டா தெரியுமா நடுவரவர்களே? என்ன அந்த வார்த்தை கேட்டுள்ளது ஈரக்கொலையை நடிச்சு போச்சு. என்ன மாப்பிள்ள அந்த வார்த்தை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா தூக்கு போட்டு தொங்கிருப்பீங்க. ஓ பொண்டாட்டி கேட்டதுக்கு நான் ஏன்டா தூக்கு போட்டு தொங்குறேன்? நீங்க தான் நடுவரே, இதுக்கு இல்லாம தொங்குவாங்க. நடுவர்னு எல்லாம் தொங்கித்தான் போனேன். என்ன வார்த்தை கேட்டா தெரியுமா? என்ன உப்பு இல்லாம செத்துக்கிட்டு போசிக்கிருவியோன்னா வீட்டுல வச்சிருக்கப்படாதுன்னு வேட்டி மடிச்சு கட்டிட்டேன். ஓங்கி அரை இல்லாம கைய ஓங்கினேன். நான் அடிக்கலிக்கா அப்பனப்ப அப்பத்தா 14 புள்ள பெத்தவ வாசல்ல கொண்டு வெத்தலை இடிச்சுக்கிட்டு இருந்தா. எத்தனை புள்ள? 14 புள்ள. மாப்பிள்ள உங்க தாத்தா என்ன வேலை பார்த்தாரு? அந்த வேலையாத்தான் பார்த்தோம். நல்ல வேலை பார்த்திருக்காரா? குடியான வீட்டுல வேற என்ன வேலை? 14 புள்ள பெத்த பெரிய மனுஷன் வாசல்ல வெத்தலை இடிச்சுக்கிட்டு இருந்தவன் நான் கையோங்கன்னு ஓங்கி எரிஞ்சா. தாயை பத்தி பேசியதற்கு ஒரு மாலை போட்டிருக்கிறார், அருமையான மாலை. 14 புள்ள பெத்த பெரிய மனுஷன் வாசல்ல கொஞ்சம் வெத்தலை இடிச்சிட்டு இருந்த அந்த கொட்டலாம் எடுத்து ஓங்கி வீசினா பாரு, முழங்கையில் வந்து பட்டாருன்னு அடிச்சது. ஏன் பாட்டி அடிக்கிறீனே? அறுவுகட்ட கழுத 6 வீட்டு புள்ள 6 கை வைக்கிறது 1000 இருந்தாலும் அவன் அடுத்து விட்டு புள்ள உனக்கு வாக்குப்பட்டு வந்துட்டா கொத்தடிமை நினைச்சிட்டியா? கைத்தடி எடுத்து கைய கால முறிச்சு போடுவோம். மரியாதையா கைய கீழே இருக்கணும் அப்பத்தான் சொன்னான். கை நீட்டி அடிச்சா 4 பேர் என்னும்பாங்கட சாமி. ஓர கடையா போட்டு 4 முதி குறவழி மேல கால வச்சுன்னா. உன் பாட்டி சாதா பாட்டி இல்லடா, உலகார பாட்டி. அது சரி. அன்னைக்குன்னு பார்த்து காலில் புண்ணும். உனக்கு காலில் மட்டுமா புண்ணு? ஆமாங்க. வெத்தலை போட்டு வாய்ந்தான் புண்ணா இருக்கு. அன்னைக்குன்னு பார்த்து காலில் புண்ணக்கா அடிக்கலைக்கா. எந்திரிச்சு கையை ஓங்குனேன். எந்திரிச்சா கொண்ட மசர் அவுத்துட்டா. சேலை தூக்கி இப்படி சொருவினா. போயிட்டா வாசலுக்கு. வா 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 என்னை என்னை வெட்டு என்னை கொல்லு இதே மாதிரி தான் கரெக்டா வீட்டுக்கு அழுகுறாள். அழுதுட்டு வாசலுக்கு போடான்லயே அந்த அடுத்தவன் குடி கெடுக்கிறக்கனே பக்கத்துல குடி இருக்கிறாளுவா. அவ வீட்டுல 1000 சட்டி நேரம் அதை பெருசா பேச மாட்டாளுவா. பக்கத்து வீட்டுல சரக்குன்னு விருக்கும்பா.
வாசல்ல படுத்துட்டே பக்கத்து கொம்பரி எவ தெரியுமா? கவுதமி, கௌரமி, ராணி, ராணி, கவிசி, கவிசி 3 பேர் வாராங்கள குந்துரு 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 குந்துருங்க. அந்த கௌதமி சொல்றா, பாவி பைய பட்டக்கலப்பானா போவோம், அங்க வாரடி புள்ள மூஞ்சி மூஞ்சியே குத்தி இருப்பானான் இருக்குது, புள்ள மூஞ்சி கொலக்கட்டையே வீங்கி இருக்குது. எது நான் குத்துன்னு நீ பார்த்த? இப்ப கூட பரவாயில்ல, இந்த ராணி இருக்கிற பாரு நம்ம குட்டச்சி, கூளை குடியை கெடுக்க குட்டை கலப்ப காட்ட கெடுக்குன்னு இந்த 16 குடி கெடுத்துவா. அவ சொல்றா, இவன் இப்படியே விடப்படாது. எங்க அப்பனுக்கு ஒரு 500 ரூபாய் காசு கட்டது கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அட்டையில வரவேன் அங்க வாரவன் கையில கட்டை முளைச்சு கடராசமா போட்டு அடிக்கிறான். இது 2 பேர் கூட பரவாயில்ல. இந்த கவசி இருக்கிறா பாருங்க, அவ சொல்றா, அடிச்சிருப்பானாக்கா, இப்ப விட்டோம்னா இதை பார்த்துட்டு நாளைக்கு நம்ம புருஷமார்கள் நம்மளை அடிக்க வருவானுவோ, இருடி நான் போய் நைட்டி மாத்திட்டு வர்றேன், இவனை கொண்டு அவனாசி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்து பொம்பளை போலீஸ்ட்டு கொடுத்து டவுசரோடு உட்கார வைக்கணுங்கிறாயா. என்ன சொன்னா? சரி, டவுசரோட முடிச்சு பொம்பளை போலீஸ்ட்டு கொடுக்கணுங்கிறாயா. அப்ப அவ உன்னைய டவுசரோட பார்க்க ஆசைப்பட்டிருக்கா. நான் சொல்லல, நீ தான் சொன்ன. நடுவரவர்களை, ஒரு குடும்பத்துல சந்தோஷம்ங்கிறது எது தெரியுமா? காசு பணத்தோட வாழ்றது இல்லைங்க சந்தோஷம், அன்பு அரவணைப்போட வாழ்றதாங்க சந்தோஷம். பெத்த தாயி செருப்புலயே போட்டுட்டு ஒரு சோத்தை கொடுத்தாலும் வாங்கி சத்தம் வழி இல்லாத திம்பாளுங்க கட்டுன்னு கொண்டாட்டி. அப்படி இல்லைங்க, பெருமை பேசிய குடும்பத்தை கொண்டு குப்பமாடு பண்றது பொம்பளைகளுங்க. 1000 கோயிலுக்கு கும்பாசா பண்ணா சொர்க்கம் இல்லைங்க, 10,000 பேருக்கு சோறு போட்டா சொர்க்கம் இல்லைங்க, 1 ரூபாய் கொண்டு போய் கோயில்ல காணிக்க போட்டா சொர்க்கம் இல்லைங்க. கொண்டாட்டியாரி வேச்சு கேட்காம பெத்த தாய் தாப்படுங்க சாக வரைக்கும் சோறு போடுங்க ஐயா. அவங்க செத்து போயிட்டா கொண்டு போய் அண்ணன் தம்பிக்கு ஒத்துமையா இருந்து அந்த ஈமக்கடனை பாருங்க ஐயா. ஒருக்கா பிறக்கிற மனுஷனா ஆத்தா 60 வருஷம் கூட இருக்க முடியாதுன்னு அந்த தாய் நம்மளை பெத்து பழச்சு வாழும் பண்ணி கொடுக்குறா. தாயோட பாதம் தானுங்க கடவுளுக்கு பெருசு. அதனாலதான் நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சந்நிதிங்க. அந்த ஆண்டவன் சந்நிதி எங்க இருக்குது? நீ அன்னாடு கோயிலுக்கு போக முடியாதுங்க. ஒரு வேலைக்கு வெட்டிக்கு ஊட்டுட்டு போறவே அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. அந்த காரியம் கண்டிப்பா ஜெயிக்கும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன். குடும்பத்திலே மகிழ்ச்சிக்கு காரணம் பொண்டாட்டிக்காரியோட அம்மாவே 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 என்று நல்ல தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு, வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், ஓங்கு அவன் புகழ், நீங்கு அவன் வறுமை. இந்த பொண்டாட்டிக்காரியோ விவசாயம் பண்றவன மதிச்சு இருங்காயா. நல்லவே, இன்னைக்கு சம்பாதிக்கலினாலும் நாளைக்கு சம்பாரிச்சு கொடுப்பேன். இன்னைக்கு புருஷன் இல்லைன்னா நம்ம எங்க போறது சொல்லுங்க. இன்னைக்கு கல்யாணம் பண்ணும்போது சொத்து பார்த்து கல்யாணம் பண்றீங்க, அது ஆகாது. சொந்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. காசு பணம் கேவல கவண்டமார்களை பிரிச்சிடப்படாது. நாம் முன்னோருக்கா பிறக்க போறது இல்லை. காராள வம்சத்தில் நாம பிறந்தோம், சின்னமலை வாரிசுகளா இருக்கிறோம். காளிகிராய வாய்க்கா வெட்டும் போது அவ அம்மா சொன்னா, தயிர் வித்தவனம் தாவாரத்து வரைக்கும் கிடக்குது, மோர் வித்தவனம் முகுட்டு வரைக்கும் கிடக்குதுடா மகனே, போய் வாய்க்கால வெட்டடான்னு சொல்லி அந்த சின்னையின் இன்னைக்கு ஊத்துக்குழி மண்ணை கட்டி ஆண்டவன் 147 கிலோமீட்டர் வாய்க்கால வெட்டி போட்டு நாம மட்டும் இல்ல 10 வீட்டு பங்காளிகளோட ஊத்துக்குழி போனானுங்க இங்க பவானியிலிருந்து. அப்படி வீர வம்சத்துல பிறந்த நாமோ அடுத்த பேச்ச கேட்டு குடும்பத்தை கெடுத்துக்காதீங்க. குசலம் பேசுறோடு குப்பை கடையா போகுமா, சாட பேசுறோடு சந்த கடையா போகுமாம்பாங்க. வாழ்றக்கு எவனும் கிட்ட வந்து வழி சொல்ல மாட்டேன். ஆனா நாம அழிஞ்சு போற 1000 பேர் குசலம் பேசுவேன். எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பழகுங்க, மனுஷனை மட்டும் பார்த்து பழகுங்க என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிங்க, வணக்கம்ங்க. சரியா தப்பா நான் சொல்லுறது, சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. சரியா தப்பா சொல்லுறது, சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரை காசு வேணும் நண்பா, கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை வேணும் நண்பா, அந்த கடவுளை கூட பார்க்கணும்னா காசு வேணும் நண்பா. சரியா தப்பா நான் சொல்றது, சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். மஞ்சுநாதன் கலக்கி எடுத்திருக்கார். இவர் கலக்குனார்னா அதை தாண்டி கலக்கி அடிக்கக்கூடிய ஒரே ஆள் பாண்டிச்சேரி கௌதமி தான். ஏன்னா ஏன் அப்படி சிரிக்கிறாங்கன்னா எங்கள் டீமுக்கு தான் தெரியும்.
எந்த அளவுக்கு கலக்குவாங்க அப்படின்னு. அம்மாவுக்கும் கட்டுன பொண்டாட்டிக்கு என்ன வித்தியாசம்? எங்க அம்மா காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. அப்ப பிறந்த ஊரம் புள்ள, இப்ப பிறக்க ஊரம் கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது. ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில் எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்கம் அழுவும், புள்ள ஒரு பக்கம் அழுவும். இதாண்டா பிரசவ வார்டுன்னு குழந்தைய போய் பார்த்துட்டு வந்தோம். போன மாசம் என் குழந்தைய குழந்தை பிறந்துச்சு. எனக்கு ஏன்டா வாழ்த்து சொல்றீங்க? என் சகலைக்கு போய் சொல்லுங்கடா. குழந்தை பிறந்ததை பார்க்க போறோம். தாயி அழுவல, பிள்ளைய அழுவல, புருஷன் கிடந்து அழுது கிடக்குறேன். நீ ஆண்டா அழுவுறேன்னு கேட்குறேன். ஆப்ரேஷனுக்கு 80,000 ரூபா பணம் கட்டணும் நான் தாண்டான்னு அவன் கிடந்து அழுது கிடக்குறான். அதையும் பிரித்து விட்டுருக்கானுக்கு பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா, 3வது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன், நீ கட்டு. உனக்கு பிரசவமே வேணாம், பேசாம உட்காந்துரு. அதான் நல்லது. எங்கே வாழ்க்கை நிம்மதியா இருக்கு? பொண்டாட்டி நிம்மதியா இருக்க ஒன்றும் இல்லை. நேற்று என் பொண்டாட்டிக்கு ஒரு ஃபோன் பண்ணேன், ஃபுல் ரிங்காகி கட் ஆகுது. போய் வீட்டில் போய் ஆண்டி ஃபோன் பண்ணேன் எடுக்கலைன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? டிவி சவுண்டில் கேட்கல, பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன், குளிச்சுக்கிட்டு இருந்தேன், சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், கேட்கல, அப்படித்தானே சொல்லணும். ஏண்டி ஃபுல் ரிங்காகி கட் ஆகுது ஃபோன் எடுக்கலைன்னு கேட்குறேன். ஒரே ரிங்கில் எடுக்கிறவளா பார்த்து நீ அடிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறான். ஒரு ரிங்கில் எடுக்கிறவளை நான் எங்கே போய் தேடுறது? அப்படியே கிடைச்சாலும் 25 வருஷம் கழிச்சு அவள் ஒரு ரிங்கில் தான் எடுப்பாளா? அதுவே சேனா குணா. எப்படி நான் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியும்? சோதிச்சு பாருங்க பார்ப்போம். பொண்டாட்டினால இம்சை சார். எப்ப எப்படி மாறுவானே சொல்ல முடியாது. எப்ப அம்பியா இருப்பா அந்நியனா மாறுவானே சொல்ல முடியாது. சைதான் சயின்டிஸ்ட் சக்கால். ஆனா என் மாப்பிள்ளைக்கு எனக்குமான உறவு உள்ளமே உனக்குத்தான், உயிரே உனக்குத்தான், உள்ளமே உனக்குத்தான், உசிரே உனக்குத்தான். உன்னையும் என்னையும் பிரித்தா உலகம் இல்லை, தண்ணிக்கும் மீனிக்கும் ஒன்றும் இல்லை. வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன். உள்ளமே உனக்குத்தான். இப்படி நாங்க இருக்கோம்னா எங்களை பெற்ற தாய் எங்களை அப்படி வளர்த்திருக்கிறாள். அதனால் நாங்கள் இந்த ஒற்றுமையோடு இருக்கிறோம். அவ்வளவு சிறப்பு. இப்ப இந்த அணியில பேசணும் பாத்தீங்களா? இவர் பேசினா இந்த அம்மா தண்ணி குடிக்குது. எங்கேருந்து எஃபெக்ட் எப்படி வருது பாருங்க.